إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم خالدون كل نفس ذائقة الموت اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அல் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண்பன் அருமை சாந்தியும் கருணை உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு ஒலித்த அடியார்களாக வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதன் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதிர்பார்ப்பது அவனுக்கு இணை வைக்காமல் அவனையே வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் மக்களை உருவாக்கி இருக்கிறான். ஆக மனிதனை படைத்த அந்த அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நாம் இருக்க முடியும். அந்த காலம் முடிந்த பிறகு நாம் இங்கே இருக்க போவதில்லை. இந்த உலகம் முடிந்த பிறகு மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் கபர் வாழ்க்கை உண்டு. அந்த கபர் வாழ்க்கை என்பது பர்சக்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சில காலகட்டம் தான். அதுபோன்று மன்னரை வாழ்க்கையும் அது குறிப்பிட்ட காலம். அதை அடுத்து வரக்கூடிய கியாமத் நாள் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. ஆக மறுமை இம்மை வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நம்மை அடுத்து நாம் செல்லக்கூடிய வாழ்க்கை ஒன்று உண்டு. அது கபர் வாழ்க்கை, பர்சக்ன்னு சொல்லுவாங்க. அந்த கபரில் கொண்டு வைக்கப்பட்ட பிறகு, அதாவது கருப்பு நிறம், அதாவது நீல நிறம் கண் கொண்ட 2 மலக்கு வருவாங்க. 2 மலக்கள் வந்து நம்மை தூக்கி வைத்து சில கேள்வி கேட்பாங்க. இறைவன் யார், இவங்க யாரு, தூதர் யார், உன்னுடைய மார்க்க வேதம் என்ன, என்னெல்லாம் கேள்வி வைப்பார்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் நல்ல அமல் செய்கின்ற பொழுது எப்படி பரீட்சைக்கு யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரீட்சை பேப்பர் கொடுக்கப்பட்ட போது அவர் தெளிவாக எழுதி கொண்டே இருப்பார் பதிலே. ஆனால் சரியாக படிக்காமல் பேப்பரை கொடுத்துட்டா என்ன செய்வாங்க, முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோன்றுதான் இந்த உலகம் நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்து
அதன் காரணமாக நமக்கு இறுதி மௌத்து வந்த பிறகு நம்மை சுமந்து அழகான முறையில் நமக்கு கபரிட்டு நீராட்டி கவனிட்டு அவர்கள் மரியாதையோடு சுமந்து கொண்டு எங்க போவாங்க? கபர்ல வச்சிருவாங்க. நமக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நம்முடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? நமக்கு உதவி செய்வாங்க. இது நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் வேர்த்திட்டா போது கூட ஃபேன் போடுவாங்க, ஏசி போடுவாங்க. அது உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆனா மனிதனுடைய மௌத்து வந்த பிறகு, இறந்த பிறகு அதே மனிதன் தான் எங்க கொண்டு போறாங்க? கபர்ல கொண்டு தூக்கி போட்டுறாங்க. இருட்டான வாழ்க்கை, புழு பூச்சிகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு யாரு துணை? நம்மோடு வரக்கூடிய மக்கள் வருவாங்க, சொந்தக்கார வருவாங்க, உறவு வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, நம்முடைய மக்கள் வருவாங்க. வந்துட்டு தூக்கி நமக்கு போட்ட பிறகு என்ன செய்யறாங்க? போயிடுவாங்க. நம்ம கூட இருக்க போறது அமல் மட்டும்தான். அந்த அமலை இந்த உலகத்தில் நாம் சரியாக முறையாக செய்கின்ற பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய கேள்வி கணக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய சொன்னா நம்முடைய அமல்கள். அந்த அமல்களை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பயந்து செய்ய போன பொழுதுதான் நமக்கு அங்க துணையாக இருக்கும். முதலாக அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத்தி, உலக இன்பத்தை எல்லாம் துண்டித்து விடக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவெடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அழகான வார்த்தை. உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அத்தனை துண்டித்து விடும். மனைவி மக்கள் எல்லாம் விட்டு விடுவார்கள், நண்பர்கள், உயிர் நண்பர் விட்டு விடுவார்கள், உறவினர்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அலங்கார வாழ்க்கை, நாம் கட்டிய அழகாக்கிய வீடு அனைத்துமே தொடர்ந்து நம்மை தூக்கி கொண்டு போடுவார்கள் என்பதுதான் உறுதி. இதற்கு மாற்றமாக இருக்குதா? இல்ல. உலகத்தினுடைய எல்லாரும் பிறந்தவங்க எல்லாருமே மாணிக்கக்கூடியவங்க தான். அதான் சொல்ற அல்லாஹ் நபியே, உமக்கு முன்னால் எந்த மனிதருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்கவில்லை. முகமதே, நீங்க இறந்துட்டா அவங்க எல்லாம் இருப்பாங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இன்னக்க குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களே. நம்ம மரணம் நம்முடைய வயசு ஏற ஏற எங்க போய்கிட்டு கடைசி அப்படி சுவைக்கும். அந்த ஆத்மா மரணத்துடைய சுவைக்கும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமார்கள் யாரா இருந்திருக்கிறாங்களா? அல்லாஹ் இருக்க விட்டிருக்கிறானா? மனித படைப்புகளில் நெருக்கமானவர்கள் இறை தூதர்கள், நபிமார்கள். அதிலும் 5 நபர்கள் மிக நெருக்கமானவர்கள், உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை தூதர்கள் யாரும் இல்லையே. சரி, அவங்க விட்டிருங்க. அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கக்கூடிய, அல்லாஹ் இறுதி நபியாக அனுப்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களா? அல்லாஹ் இருக்க விட்டாங்களா? இல்லையே, அவங்களும் போயிட்டாங்களே. ஆயிஷா அந்த மரணத்தின் நிலையை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தாடைக்கு நாடிக்கு கீழே நெஞ்சுக்கு மேலே சாய்ந்த வண்ணம் அவர்கள் இறந்தார்கள். அவர்கள் அந்த நிலையை நான் பார்த்த பிறகு, நபி அவர்கள் இறக்கின்ற சமயத்தில் அடைந்த துயரங்கள் துன்பங்களை நான் கண்ட பிறகு வேறு யாருக்கும் எந்த கவலை நான் பட்டதில்லை. நான் கண்ணால் ரசூலுல்லாஹை பார்த்தேன். என் மார்பிலே சாய்ந்த ரசூலுல்லாஹ் உயிர் போனது. அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கராத்தில் மௌத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் அருகில் இருக்கின்ற கோலை, தண்ணீர் கோலை கையை விட்டு எடுத்து ரசூலுல்லாஹ் முகத்தை தடவி கையை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, சக்கராத்தில் மௌத்துக்கு மௌத் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ஆக ஒவ்வொருவரும் மரணத்தின் நிலை
மரணம் நம்மை சுவைத்துக் கொண்டே இருக்கும். நாம டேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அது ஒவ்வொரு காலகட்டங்கள், ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள் வரும். நீங்க எங்கு சென்றாலும், ஐனமா தக்குமுனும், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, யுதுருக்கல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, பாதுகாப்பான கோட்டைக்குள் எல்லாரும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம உயிர் வாழ்ந்தாலும் கூட நமக்கு குறிப்பிட்ட நேரம் வரை யுஅக்கிரல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீர் பிமா தஅலமூன். அந்த நேரம் வந்த பிறகு, வந்துவிட்டால் யாரும் எந்த விதமான தயவாச்சம் இல்லாமல் நம்முடைய ரூஹை பிடுங்கிக் கொண்டு செல்வார்கள். நாம் இங்கு இருக்க முடியாது, இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது, நாம் அனுபவிக்கின்ற அனைத்துமே இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் விட்டு விடுவோம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்துவிடும், நம்மை சுமந்து செல்வார்கள். இதுதான் நிலை. அந்த நிலையை மறந்துதான் மனிதன் வாழ்கிறான். நாம் எப்படி இங்கே இருக்க போகிறோமோ, எப்படி நம்ம ரிஸ்க்கு கொண்டு எடுத்துட்டு போவதோ, அதுபோல மரணமும் நம்மை வந்து கொண்டே இருக்கும், துரத்தி வந்துட்டே இருக்கும். எங்க எங்க இருந்தாலும் சொல்ல மா தத்ரி ஐயன் தபோத்து, எந்த இடத்துல மௌத்தா உங்களுக்கு தெரியாதுப்பா. அதான் சொல்றான், இன்னைக்கு எந்த இடத்துல மௌத்தான் தெரியாது. நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டே போகும், மரணமும் நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நமக்கு யாரு மலக்கு பாதுகாப்பாங்க? நாம இப்ப பைக்கிலையோ கார்லயோ பஸ்லயோ போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? போய்கிட்டு இருக்கும் போது வச்சுக்கீங்களேன், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு ஏற்படுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நினைப்பாங்க, என்னப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல விபத்தாயிடுச்சா கேட்பாங்க. இல்ல, நான் சமயோஜித புத்தின் காரணமா நான் தவிர்த்து கொண்டேன். இல்ல, ஹபலா மலக்கு அல்லாஹ் விட்டிருக்கிறான், நம்மை பாதுகாக்கின்ற மலக்கு விட்டிருக்கா. ஏன்னு சொன்னா இறுதி மலக்கு வர்றதுக்காக, இறுதி மலக்கு வருவார் இல்லையா, அவருடைய வேலைக்காக வேண்டி நம்மளை என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பிற்கு ஒரு மலக்கை ஏற்படுத்துவார். மலக்கல் மௌத்து வந்த பிறகு இந்த பாதுகாப்புக்குரிய மலக்கு வாபஸ் வாங்கிடுவார். அவ்வளவுதான். மலக்கல் மௌத்து என்ன செய்வாங்க? ரூஹை பறித்துக் கொள்வார்கள். இதுதான் நிலை. நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது இறுதி காலகட்டங்கள் நமக்கு எழுதினோம், அழகான வெண் பட்டாடையில் நறுமணமிக்க பட்டாடை கொண்டு வந்து மலக்குமா நம்முடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றி கொண்டு நம்மை கொண்டு செல்வார்கள். அதற்கு பிறகு குளிர வைப்பார்கள். வைத்த பிறகு முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்கும் போது யாருமே இல்லை, இருட்டற, நமக்கு யாரும் உதவி இல்லை. நம்ம வருகையில யார் இருந்தாங்க? நண்பர் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அங்க யாரும் இருக்க போறா? இருந்திருக்க முடியாது. யாராவது சொல்லுவாங்களா? நான் கூட சொல்லுவாங்களா நடந்திருக்கு, காரியம் நடந்திருக்கா? இல்லையே, அங்க இல்ல. அப்பதான் தெரியுது, ஒரு பிரமாண்டம் அழகான உருவம் வந்திருக்கணும். அப்ப கேட்பானா, நான் தானே வந்திருக்கேன், நீ யாரப்பா? நீ அழகா முகமா இருக்க, உனக்கு நல்ல முகமா இருக்கப்பா, நீ யாரு? எதுக்காக வந்திருக்க? இல்ல, நல்லா யோசித்து பாரு, எனக்கு தெரியுதா கேட்பான். இல்லையா, நீ யாரும் தெரியலையப்பா, நல்ல பாரு. இல்ல, யாரும் எனக்கு தெரியல. நீ செய்த நல்ல அமல்கள் தான் இந்த உருவம். சுப்ஹானல்லாஹ், நீ செய்த நல்ல அமல்கள் தான் இந்த அழகான உருவம். இந்த உருவம் உனக்கு துணையாக இருக்கும். பாருங்க, அதே பிறகு மிக அகோரமான உருவம் இருக்கும். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. திடுக்கிட்டு, யாரப்பா நீ? மோசமா இருக்கிறிய, நீ இங்கே வந்துட்ட, நான் தான் வந்து நீ வந்திருக்கேங்கும் போது, இல்ல, யோசித்து பாரு, நான் யாரும் தெரியுதா? இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னென்ன அநியாயம் செய்த, என்னென்ன தவறு செய்த, அல்லாஹ் மரம் செய்த இல்லையா? அந்த உருவம் தான் ஒட்டுமொத்தமாக அகோலமான உருவம், நீ பார்க்க சகிக்க முடியாத உருவம் என்று சொல்லுமா. அப்போ நல்ல உருவமாக இருக்கும் போது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டங்களில், யா நபியே, நீங்கள் இறந்து விடுவீர்கள், உங்களுடைய காலம் நெருங்கி விட்டது, ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக தெளிவாக, என் காலம் நிறைவேறுகிறது, அதாவது நெருங்கி விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சுஜூதிலையும் ருக்குலையும் சுப்ஹானல்லாஹி வ ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு ஃபில்லி என்று துஆ கேட்பாங்க. அப்ப சுப்ஹான் ரப்பிக அலா நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சுப்ஹான் ரப்பில் அலா இன்னொரு வசதி இருக்குது வேற.
நம்ம அதிகமா சொல்லணும் சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்லுவோம், ருக்கு சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்லுவோம், மகத்துமிக்க இறைவன் என்று சொல்லுவோம் இல்லையா, உயர்ந்த உயர்ந்த இறைவன் சொல்லுவோமா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா இறைவா வபிஹம்திக உன்னை புகழ்ந்து துதிக்கிறேன், அல்லாஹ் மஃபுல்லி மன்னித்து விடுவாயாக. எப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா எல்லாம் ஒத்து கேட்கிறாங்க, கிட்ட இருந்து கேட்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாங்க. காலையில யா ரசூலல்லாஹ் வழக்கத்துக்கு மாறாக எப்போதுமே ஓடக்கூடிய ருக்கு சுஜூத் ஓடக்கூடிய துவா வேற, இப்ப நீங்க துவா ஓதுறீங்களே, என்ன துவா, எதற்காக மாத்திட்டீங்க, ஏன் நீங்க ஓதுறீங்க என்று கேட்கிறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அருகில் படுத்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கமான காலம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், ஆயிஷா என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது, என் காலம் நெருங்கிவிட்டது, நான் உணர்கிறேன், நான் இங்கு இருக்க மாட்டேன், ஆகவே அல்லாஹ்விடத்தில் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். சகோதரர்களை, மன்னிப்பை கேட்டிருக்கோமா என்றைக்கா சொல்லுங்க, அஸ்தக்ஃபிர் 100 முறை என்றைக்கா கேட்டிருக்கோமா, ஒவ்வொரு இடத்து கேட்டிருக்கோமா, கேளுங்க. முன் செய்த பாவங்கள் அம்மா தக்கத்தோமா தம்பிக்கோமா தாக்கற அல்லாஹ் அடி சொல்றான், அழகான வசனத்தை இருக்கிறான், முன்பின் பாவங்களை மன்னித்து விட்ட அல்லாஹ் மன்னித்து விட்ட நற்செய்தி கூறிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தருவாயில் அல்லாஹ் மஃபிர்லி இறைவா மன்னிச்சிரின்னு கேட்டாங்களே, நாம் அந்த நெருக்கத்துக்கு அந்த துஆவுக்கு நாம ஓதிருக்கிறோமா, அல்ல அல்லாஹ்விற்கு மன்னிப்புக்காக வேண்டி நாம் தயா இருக்கிறோமா, அல்ல நான் உங்களுக்கு இஸ்திக்பார் ரசூலுல்லாஹ் 70 முறை 100 முறை கேட்டிருக்கிறாங்க அல்லவா, நாம் அப்படி செய்திருக்கிறோமா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல, இந்த உலகம் அழியக்கூடிய குள்ளும் அலைகா ஃபான் அல்லாஹ் சொல்றான், அனைத்துமே அழியக்கூடியது. அந்த ரப்பு மட்டும்தான் இருப்பான், மீது அனைத்துமே அழியக்கூடிய சில காலங்கள் குறிப்பிட்ட இருக்கக்கூடிய, அதற்கு பிறகு எந்த அனுமதிக்கு இல்லை, யாரு எந்த பாதுகாப்பும் யாரும் தர முடியாது. நாம கட்டிய மாளிகையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, பார்த்து பார்த்து கட்டிய வீடா இருந்தாலும் சரி, அன்புக்குரிய மனைவி, பாசத்துக்குரிய மக்கள் யாரும் கூட நமக்கு உதவியா வர மாட்டாங்க. வேணா அந்த ஊர்ல போய் என்ன செய்வாங்க, ஒரு பாத்தியா 40 நாளைக்கு ஓதுவாங்க, இதான் செய்வாங்க, அவ்வளவுதான். 40 நாள் பாத்தியா ஓதுவாங்க, இதான் ஹதியா செய்வாங்க. அதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டு சென்ற அந்த குழந்தை வலவு சாலிகும் எனக்காக, அதாவது அந்த இறந்தவருக்காக துவா செய்கிற குழந்தை, அத்தைய குழந்தையை உருவாக்க வேண்டும். நம்முடைய குழந்தை இறந்து விட்ட பிறகு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவிமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறதை உருவாக்க வேண்டும். அப்படி போது நாம் துவா செய்கிறோம். யாருக்காக? பெற்றோர்களுக்காக துவா செய்கின்ற பக்குவம் நமக்கு வருகிறது. அதன் காரணமா நமக்கு அங்கே மக்பரத்து கபருடைய வாழ்க்கை நெருக்கடி ஏற்படுகிறது, நெருக்கடி குறைகிறது. அது மட்டுமல்ல, நாம கேள்வி கணக்கில் பாஸ் ஆகிட்டா, எங்க கேட்கிற கேள்வி 3-4 கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகளை பாஸ் ஆகிட்டா நிம்மதியாக சொர்க்கத்தையும் காட்டப்படும், நரகத்தையும் காட்டப்படும். காட்டுவிட்டு உனக்கு நிம்மதியாக தூங்கு, இதான் நற்செய்தி. கபர்ல வச்ச பிறகு கேள்வி கணக்கு கேட்ட பிறகு அந்த பாஸ் பண்ணிட்டம் சொன்னா, பாஸ் ஆகிட்டா என்ன மலக்கு சொல்வாங்க, நிம்மதியாக தூங்கு, நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், அற்புதமான வாழ்க்கையிலோ இந்த கபரு வாழ்க்கை இல்ல, பூஞ்சோலையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மலக்கிட்ட கேட்பாக்க, போச்சு எனக்கு அனுமதி கொடுங்க, என் வீட்டுக்கு போறேன், என் மனைவிட சொல்ல போறேன், என் மக்கள்கிட்ட சொல்ல போறேன். இல்ல, பர்சக் நிரந்தரமா இங்க யாரும் போக முடியாது, யாரும் போக முடியாது. எப்படி எல்லாம் செய்றா, அதாவது 2 கடல் இருந்து ஒன்னா சேர்றா இல்ல, கடல் அப்படித்தான் இருக்கும். ஒரு சைடு கடல் அந்த உப்பு தண்ணி அப்படித்தான் இருக்கும், கலக்காது. அது போன்று திரை இருக்கிறது, அதான் பர்சக் எல்லாம் சொல்றான். பர்சக் என்ற திரை உண்டு, யாரும் வெளிவர முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு வாங்க, எங்க அம்மா வந்துட்டாங்க, எங்க வாப்பா வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, கமன் நல்லா சொல்றாங்க, எல்லாம் போய். இது ஷைத்தானுடைய வேலைகள், ஜின்னுடைய வேலைகள். யாரும் கபரை விட்டு வெளியே வர முடியாது. பர்சக் திரை இருக்கிறது
என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான், திரையாளா சொல்லுகிறான். ரசூலா வந்திருக்கிறாங்களா? ரசூலா வரணுமே. சஹாபா வந்திருக்கிறாங்களா? வரணுமே. மன்னிக்கப்பட்டு விட்ட சஹாபா பெருமக்கள் வந்திருக்கிறாங்களா? இல்லையே. வேற இவங்க வந்துட்டான்னு சொல்லி இல்ல, யாரும் வர முடியாது. அங்க யாரும் வர முடியாத நிரந்தரமா தங்கி இருக்க வரைக்கும் கியாமத்து நாள் வருகின்ற வரை சூர் ஓதப்பட்டு எல்லோருமே எல்லாம் கிளம்பி போகும் நாள் வரை நம்முடைய வாழ்க்கை கபரு வாழ்க்கை தான். யாரும் எந்த உதவி செய்ய மாட்டார்கள். அங்க நிரந்தரமாக நல்ல வாழ்க்கையின் போது இங்கே செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் துணையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பாம்பு தேழு புழுக்கள் நிறைந்தது. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் மூன்றாவது கலிஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், தின் நூரைன் ரசூலா சொல்லக்கூடிய அந்த தின் 2 நூறுகளுக்கு சொந்தக்காரங்க. 2 ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டுறவங்க. ரசூலா மகளை கட்டுனவங்க இருக்கின்ற காலத்தில் நற்செய்தி சொர்க்கத்திற்காக சொல்லப்பட்ட 10 நபர்கள் அவங்களும் உண்டு. பிரத்தினம் செய்யும் சொல்லிருக்கிறாங்க. அந்த உஸ்மான் அஃபான் கபருக்கிட்ட போகணும், அப்படியே தாரை தாரையாக அழுவாங்களாம். இதான் இந்த புழுக்கள் நிறைந்த இந்த வீடு, நான் எங்க இருப்பேன் எப்படி இருப்பேன் தெரியாது, நாம எப்படி இருக்க முடியும்? சகோதரர்களே, இஸ்திக்பார் அதிகமா செய்யுங்க, அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்க, இபாதத்துக்கு அதிகமாக செய்யுங்க, நல்லறங்கள் அதிகமாக செய்யுங்க. நன்மைகள் செய்கின்ற பொழுதுதான் நமக்கு துணையாக அங்கு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம கேள்வி கணக்கு கேட்கிற கேள்வி, அதை கேள்விக்கு நான் என்ன பற்றிய வழக்கில் பட்டோலை கொடுக்கப்படும். அங்க ஒரு நற்செய்தி. இடது பக்கம் பட்டோல் அதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு உலுக்குகிறான். கழுத்தினுடைய பின்னால் இருந்து உங்களுடைய அந்த பட்டோலை எடுக்கப்படும். கேள்விகள் பட்டியல் இருக்கு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு இங்க ஒரு வழக்கு இருக்கிறாங்க, இங்க வழக்கு இருக்கிறாங்க. கண்ணியமிக்கு கிராம் காத்திபின் என்று எழுதக்கூடிய வழக்கு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அல்லாஹ் செய்யறான், இந்த ஒழுக்கு இருக்கு இல்லையா, இதுல இருந்து என்ன செய்வான், ஒரு இக்ரா கிதாபக்க, நீ படிச்சு பாருப்பா, இந்த வேர்ட் என்ன அமல் செய்த, நீ அல்லாஹ் மரம் செய்தியா பயிர் செய்தியா பாரு, படிச்சு பாரு. யோசிப்போம். இதையும் பார்க்க சிபிசிஐ நமக்கு தெரியாமலே கண்காணிப்பாங்க. நம்மள நாம குற்றவாளி நினைச்சுக்கிட்டு செய்வாங்க, நம்ம தெரியாமலேயே கூட இருப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு போட்டு கொடுத்துவா என்ன செய்வாங்க, போலீஸ் வருவாங்க. இது உலகத்தினுடைய வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் அவன் பெரிய சக்தி வாய்ந்தவல்லோ, அவன் என்ன செய்யறான், நம்முடைய அவ்வாயும் துக்கையும் சொல்றான், உங்களுடைய வாய்கள் பூட்டப்பட்டு விடும், உங்க கைகளும் பேசும், கால்களும் பேசும், தோல் இருக்கு இல்லையா இவைகளும் பேசும். அப்போ கேட்பான், எங்கட இருந்துகிட்டே நீ எப்படி எனக்கு எது பேசுற? இல்ல, அல்லாஹ் என்ன பேச வச்சா, நீ அநியாயம் செய்த, யாரும் உன்னை அல்லாஹ் பார்க்க வேண்டிய அநியாயம் செய்தியா, இப்பொழுது பார் என்று சொல்லும். ஆகவே மறுமையில் ஏற்படக்கூடிய கேள்வி கணக்கு, அந்த கேள்வி கணக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் சொன்னார், மன்னரை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்க வேண்டும் சொன்னார், அல்லாஹ்வுக்கு அதிகமாக அல்லாஹ்வுக்காக அமல் செய்கின்றேன். அமல் மூலமாக இறை அச்சம் வருகின்ற பொழுது அல்லாஹ் நெருக்கம் ஏற்படும். நெருக்கம் ஏற்பட்டா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு வாழ்க்கையை, இம்மை வாழ்க்கையும் கொடுப்பான், அதுக்கு ஒரு கபரு வாழ்க்கையும் கொடுப்பான், அதுக்கு ஒரு மர்மை வாழ்க்கை நமக்கு கேள்வி கணக்கு எளிதாக இருக்கும். ஹிசாபன் யஸீரா என்று நமக்கு எளிதான கேள்வி கணக்கு கேட்பாங்களா இல்லையா, அந்த நிறைவுக்கு பட்டியலுக்கு நாம் ஆளாக வேண்டும் சொன்னால் நம்முடைய அமல்களை சரியாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி நடப்போம், அமல் அதிகமாக செய்வோம், இறை அருள் பெறுவதற்காக என்னென்ன செய்வோம். இஸ்திக்பார் அதிகமாக தேடுங்கள். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒன்று இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கேளுங்க. வஸ்தக்ஃபிருஹு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், நபியே வஸ்தக்ஃபிருஹு, நீ பாவ மன்னிப்பு கேளுங்கிறான். இன்னும் தௌபாப்பா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டிய நடைமுறை. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்தன் நாஸ யதுகுலு ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ். அல்லாஹ் சொல்றான், முகமதே கேளுங்க,
இதாஜா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய நஸ்ரு உதவியும் வல் ஃபத்ஹு வெற்றியும் வரும்போது வர ஆயிட்ட நீ பாப்பீர்கள். முகமதே நீ பாப்பீங்க. யாரை பார்ப்பீங்க? நாச மக்களை பார்ப்பீங்க. எதுகுலூன அணி அணியாக ஃபீ தீனில்லாஹ் அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக அணி அணியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வருவார்கள். அப்போ பார்க்கிறான் இல்லையா, மக்கள்லாம் அதிகமா வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு காலகட்டத்தில் இருப்பீங்க, பார்ப்பீங்க. அப்ப என்ன செய்யுங்க? நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. பிஹம்தி ரப்பிக்க, உங்க ரப்புடைய புகழை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடுங்க. அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடுங்க. இன்னும் காலத்தை பார்ப்போம், அவன் மன்னிக்க கூடியவன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கிறோம். ஓதுறோமா இல்லையா? ஓதுறோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? அதை பார்த்து பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் தான், முகமதே நீங்க இறந்துருவீங்க, உன் காலம் நெருங்கி விட்டது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை தான், நிரந்தரமா இருக்க முடியாது. இருப்பதற்கும் அல்லாஹ் விட மாட்டான். ஏன்னா அவனுடைய பூமி இல்லையோ, நம்ம பூமியை அழைச்சிக்கிட்டே இருக்கோம். இல்ல இல்லாய் மாபி சமாவாத்தி வல்லாங்கிறான், எனக்குள்ளது பாக்குறான். 7 வானங்களும் பூமி எனக்கு உள்ளது, உனக்கு இல்ல. நீ வாடகை பேரு வசல காலம் இருக்கும். ரசூலுல்லாஹ் மிக அழகா சொன்னாங்க, எப்படி பிரயாணம் செய்யக்கூடியவங்க கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஒரு மரத்திலே நின்று கொண்டு நாம் தங்கி இப்ப புறப்பட்டு போவோம் இல்லையா, இதுதான் உலக வாழ்க்கை. இதுதான் உலக வாழ்க்கை. அது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான வாழ்வு இங்கு இல்லை. அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை இபாதத் மூலமாக நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். அதிகமாக திக்ர் செய்வோம், இஸ்திக்பார் செய்வோம். அத்தகைய சிறப்புக்குரிய மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய சில துன்பங்கள், கஷ்டங்கள், நட்டங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில. அது இயற்கை. உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வியாபார ரீதியாக இருக்கலாம். அப்ப என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் என்ன மூத்தாகிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனுஷன் மௌத்த, நீங்கள் மௌத்தை கேட்க வேண்டாம், மௌத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வேறு. ஆனா மௌத்தை கேட்காது, மௌத்தை தான் என்று கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் முஹ்ஸினன் நல்லவாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகள் அதிகமாக செய்வதற்கு அல்லாஹ் செய்வான், ஒரு தருணம் கொடுத்தான் காலகட்டம். அவர் தீயவராக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடலாம். ஆக நல்லவா இருந்தால் நன்மை அதிகமாக செய்து அல்லாஹ் நெருக்கத்துக்கே பெற்றுக் கொள்ளலாம். தீயவராக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடலாம். சொன்ன கடைசி கட்ட வரைக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் போக கேட்கலாம். ரூஹ் போறதுக்கு முந்தி கூட நம்ம என்ன செய்யலாம்? செய்ய அல்லாஹ் நாம் கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்கிறோம் வச்சுக்கீங்களேன், அதுல உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நம்ம யோசிப்போம், நம்ம செய்த கடந்த காலங்கள்லாம் எப்படி இருக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் இருக்கிறவன் இபாதத் செய்யலையே, இறைவா என மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கவும் செய்யலாம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப அல்ல செய்ய மன்னிக்க அளவந்தாவும் அருகமுராகிமி ஏகுலிமை யஷாவுங்கிறான், நான் நாடிய வன்னிக்கேங்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சவன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு யுத்தத்துல அவன் கடுமையான தண்டிக்கப்பட்டாங்க. அதாவது சஹாபாக்கள் எல்லாரும் கண்டிப்பா கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு நபர்களை அவங்களுக்கு பேர் குறிப்பிட்டு அவங்க துவா செய்யறாங்க, இவங்க நாசமா அழியட்டும் கேட்கிறான். அல்லாஹ் கண்டிக்கிறான், உமக்கு அந்த பவர் இல்லை, கேட்காதீங்க. யாரை கண்டிக்கிறது தண்டிக்கிறது நேர்வழி காட்டு எனக்கு உரியது, உங்களுக்கு இல்லை. ஏன்னா அபூ சுஃபியான் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமே கடுமையான விரோதி தானே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு முன்னே அல்லாஹ்வுடைய விரோதி, இஸ்லாத்தின் விரோதி. அதுக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக என்று துஆ செய்கிறோம் அல்லவா? அப்ப எப்போ அவங்க 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதுக்கு முந்தி இஸ்லாத்துக்கு நேர் மாற்றமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கொடுமைப்படுத்துறாங்க, சஹாபாக்கள் கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கடி போர்கள்ல கலந்து கொண்டு அவங்க தலைமை இருந்தாங்க, வரலாறு உண்டு. அப்படின்னு சொன்னா எப்பவும் யஷா
அதிபமையா தான் நாடியவரை மன்னிக்கிறார், நாடியவருக்கு தண்டனை கொடுக்க ஒரு அதிகாரம் யாருக்கு உண்டு? அல்லாஹ்வுக்கு உண்டு. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் மிக்கவன், கருணையாளன். அவனிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் இரு கரத்திலே துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். நெருக்கத்துக்குரிய அடியாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு ஆக்குவார். அத்தகைய சிறப்புக்குரிய நல்ல உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும் கேட்டுக்கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.